அமெரிக்கா 60 வருஷத்துக்கும் மேலா கியூபா மேல கொடூரமான அநியாயமான பொருளாதார தடைகளை போட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா கியூபா மக்கள் அசராம அதை எதிர்கொண்டு வர்றாங்க. இப்போ அவங்களோட சோசியலிச கொள்கையை காப்பாற்றவும் மக்களோட வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கவும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புதிய பொருளாதார பிளான கியூபா அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. கியூபாவோட நாடாளுமன்றம் இதுக்காக 170க்கும் மேற்பட்ட புது சட்டங்களை சேர்த்து ஒரு பெரிய சீர்திருத்த திட்டத்துக்கு ஒரு மனதா ஓகே சொல்லியிருக்கு. இந்த மாற்றங்கள் எல்லாமே கியூபா வரலாற்றிலே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நடக்குது. ஏன்னா போன 5 வருஷத்துல நாட்டோட பொருளாதாரம் 15% வரைக்கும் பாதாளத்துக்கு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்து அமெரிக்கா கியூபாவை இன்னும் மோசமா பழி வாங்க ஆரம்பிச்சிருக்கு. கியூபா கூட வேற எந்த நாட்டு நிறுவனமாவது வியாபாரம் வச்சா அவங்க மேலையும் தடை போடுவோம்னு வாஷிங்டன் மிரட்டுது. இதனால கியூபாக்கு வெளியில இருந்து வர்ற பெட்ரோல், டீசல், மற்ற வர்த்தகம் எல்லாமே மொத்தமா முடங்கி போச்சு. இவ்வளவு பெரிய நெருக்கடி இருக்கிறப்பவும் கியூபா அதிபர் மிகுவல் தியாஸ்-கேனல் நாடாளுமன்றத்துல கெத்தா உணர்ச்சி பூர்வமா பேசியிருக்காரு. நாம அமெரிக்காவோட மிரட்டலுக்கு பயந்து இந்த மாற்றங்களை செய்யல, உலக சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம சோசியலிச அமைப்பை இன்னும் பலப்படுத்தணும்னு தான் இந்த முடிவை எடுத்திருக்கோம். இப்ப இருக்க நெருக்கடி இல்லைன்னா கூட நாம இந்த வழியில தான் போயிட்டு இருப்போம். அரசாங்க நிறுவனங்களும் தனியார் துறையும் எப்படி செயல்படணும்னு கொண்டு வரப்பட்ட இந்த புது சட்டங்கள் கியூபா கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் தொழிலாளர் மத்தியிலையும் இப்ப பெரிய விவாதத்தையே கிளப்பி இருக்கு. இதுவரைக்கும் கியூபாவில் சோவியத் யூனியன் மாடலை வச்சு எல்லா அரசு நிறுவனங்களையும் அமைச்சகங்கள் தான் நேரடியா கட்டுப்படுத்திட்டு இருந்துச்சு. ஆனா இனிமே கியூபால இருக்கிற 2000க்கும் மேற்பட்ட அரசு நிறுவனங்கள் முழு சுதந்திரத்தோட இயங்க போகுது. அவங்களுக்கு தேவையான பொருட்களை யார்கிட்ட வாங்கணும், யாருக்கு விற்கணும்னு அவங்களே முடிவு பண்ணிக்கலாம். மார்க்கெட் நிலவரத்துக்கு ஏத்த மாதிரி விலையும் அவங்களே பிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்துல நஷ்டத்துல ஓடுற நிறுவனங்களுக்கு அரசாங்கம் இனிமே ஃபண்ட் கொடுத்து காப்பாத்தாது. நஷ்டத்தை ஈடுகட்ட முடியாத நிறுவனங்களை திவாலாகிடுச்சு அப்படின்னு அறிவிச்சு மூடுறதுக்காகவே அரசு நிறுவன சொத்துக்களுக்கான தேசிய நிறுவனம் அப்படின்னு புதுசா ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அரசு நிறுவனங்களை பப்ளிக் லிமிடெட் நிறுவனங்களா மாத்தி அதுல வெளிநாட்டு முதலீடுகளையும் ஓரளவுக்கு அனுமதிக்க போறாங்க. முக்கியமா தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் நிர்ணயிச்ச பழைய சம்பள முறையை ஒழிச்சிட்டு பணவீக்கத்துக்கு ஏத்த மாதிரி தொழிற்சங்கங்கள் கூட பேசி சம்பளத்தை ஏத்துக்கிற சூப்பர் அதிகாரத்தை தொழிலாளர்களுக்கே கொடுத்திருக்காங்க. போன 2021 தான் கியூபாவுல சிறு குறு தொழில்களுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்துச்சு. ஆனா தனியார் முதலாளிகள் ரொம்ப காசு சேர்த்திடக்கூடாதுன்னு சில கட்டுப்பாடுகள் வச்சிருந்தாங்க. இப்ப அதையெல்லாம் தளர்த்தி இருக்காங்க. முதல்ல 100 தொழிலாளர்கள் தான் வேலை செய்யணும், ஒருத்தர் ஒரு கம்பெனி தான் வச்சுக்கணும்னு இருந்த விதியை இப்ப தூக்கிட்டாங்க. இதனால இப்ப கூட்டு பங்கு நிறுவனங்களை ஆரம்பிக்கலாம், கம்பெனி ஷேர்களை வாங்கலாம், விற்கலாம். கியூபா வரலாற்றிலேயே முதன்முறையா தனியார் கம்பெனிகள் அவங்க பேர்லயே ஆபீஸ் பில்டிங், குடோன், ஃபேக்டரி எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற சொத்துரிமையையும் கொடுத்திருக்காங்க. நெருக்கடியில தனிச்சிட்டு இருக்கிற விவசாயத்துறையை தூக்கி நிறுத்த அரசாங்க நிலங்களை தனியார் கம்பெனிகள் குத்தகைக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இதை பார்க்கும்போது கியூபா மெதுவா சைனா மாடல் மாதிரி ஒரு கலப்பு பொருளாதாரத்துக்கு மாறுற மாதிரி தெரிஞ்சாலும் இது எல்லாமே கியூபா அரசு நிறுவனங்களோட வழிகாட்டுதலோடும் சோசியலிச கொள்கையை காப்பாற்றுற நோக்கத்தோடு தான் நடக்குது.